தயவு பதிவு 139 அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் திருவருட்பா 6ஆம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அகவல் வரிகள் 1395 1396. சேற்று நீரின்றி நல் தீஞ்சுவை தருவோர் ஊற்று நீர் நிரம்ப உடைய பூந்தடமே. சேற்று நீரின்றி நல் தீஞ்சுவை தருவோர் ஊற்று நீர் நிரம்ப உடைய பூந்தடமே. அருள் விளக்கம். நல்ல பூங்காவின் நடுவே படிகம்போல் தெளிந்த ஊற்றுநீர் நிரம்பிய மலர் தடாகம் ஒன்றுக்கு சிறிதே ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது நம் அருட்பெருஞ்சோதி பூந்தடம். நல்ல புந்தடாகங்கள் அங்கங்கு உள்ளன. அவற்றில் ஒன்று இது போன்றது என்று எண்ணி பார்க்கலாம். அது சுத்தமான தெளிந்த கண்ணாடி போன்ற நீர், அதுவும் தீஞ்சுவையும் தன்மையுமான நீர் நிரம்ப உடைய அழகிய சூழல் கொண்ட நீர்நிலையாக இருக்க வேண்டும். அந்த சுத்த நீரிலே தாமரையும் குமுதமும் பூத்திருக்க வேண்டும். என்றும் வற்றாத ஜீவ ஊற்று உடையதாக இருக்க வேண்டும். அந்நீர் அருள் அமுதன் நன்னீராக இருந்து அருந்துவோர்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் அருளி சுகானந்த வாழ்வில் தழைக்கும்படி செய்து அங்கிருந்தே அனகானந்த வாழ்வு நடத்த உதவ வேண்டும் என்பது ஆண்டவர் திருவுள்ளம். இப்படி ஒரு சிறு குலத்தை கற்பனை செய்து கொள்ளலாம். உண்மை அனுபவம் பெற தயா ஒருமையோடு தலை நடு கடவுள் ஒளி வளர் தளத்தை ஓர்ந்து கொண்டு வாழ்வதால் பெரு நலம் ஓங்கும். அடுத்ததாக அகவல் வரிகள் 1397 1398. கோடைவாய் விரிந்த குளிர் தரு நிழலே, கோடைவாய் விரிந்த குளிர் தரு நிழலே, மெடைவாய் வீசிய மெல்லிய காற்றே, மெடைவாய் வீசிய மெல்லிய காற்றே. அருள் விளக்க உரை. இந்த இரு அடிகளில் நம் பதியின் பொருண்மை, அதாவது பொருளான தன்மை தரு நிழலாகவும் மென் காற்றாகவும் விளம்பப்படுகின்றதாம். குளிர்ந்த மரநிழல் எப்பொழுது ஒருவனுக்கு அதிக சுகமாக இருக்கும் என்றால் கொடிய வெயில் காய்கின்ற கோடை நண்பகல் வேளையில் ஆம். அப்படிப்பட்ட வேளையில் படர்ந்து விரிந்து பசுந்தழை நிறைந்த மரத்தடியில் உண்டாகின்ற சுகானுபவம் சிலர் அறிந்திருக்கலாம். இது ஓர் உதாரணத்திற்கு சொன்னது. இதற்கு மேலான அனுபவம் நம் அருட்ஜோதி பதியிடத்து அடைவது ஆகும். மேற்குறித்த குளிர் தரு நிழலிலே ஒரு பசும் புல் மேடையில் இருந்து கொண்டு அங்கு மெல்லின வீசும் தண்டலையும் அனுபவித்தால் எவ்வளவு இன்பமாயிருக்கும். அதனினும் பன்மடங்கு சுகம் விளங்குமாம் அருட்பதியிடத்து. எதிலும் அருள் அனுபவத்தின் உண்மையை புரிந்து கொள்ளவே ஒரு தோற்றம் வெளியாக்கப்படுகின்றதாம். ஆகையால் இவற்றை கண்டு
மேல் அனுபவம் பெற செல்ல வேண்டுமே அல்லாது எதிலும் பற்று கொண்டு மிக மதித்து அச்சுகம் துய்த்தற்கு இறங்கிவிடக்கூடாது. கோடை வாய் மேடை வாய் என்ற விடத்து வந்துள்ள வாய் என்ற சொல்லுக்கு முதலாவதற்கு உச்சநிலை எனவும் இரண்டாவதற்கு இடம் எனவும் பொருள் கொள்ள வேண்டும். இந்த அடிகளின் விளக்கத்தையும் அடுத்த அடியின் கருத்தையும் இன்னும் விரிந்த விளக்கத்தையும் சேர்த்து அருள் விளக்க மாலை பாசுரம் ஒன்றில் அப்படியே காண்கின்றோம். அது இது. கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விலை சுகமே மென்காற்றில் விலை சுகமே சுகத்திலும் பயனே ஆடையிலே என்னை மணந்த மணவாளா ஆடையிலே என்னை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே பொதுவில் ஆடுகின்ற அரசே என் நலங்கள் அணிந்தருளே. இப்படி அரும்பொருள் யாவிலும் அருட்பரம்பொருளை கண்டு கண்டு போற்றி போற்றி அருட்பேரின்பானுபவத்திலே திளைத்திடுதல் இவர் செயலாக அறிய வேண்டும். இங்கு ஓர் அரிய உண்மை ஆழ்ந்து கிடக்க காண்கின்றோம். யாதெனில் ஆடையிலே என்னை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்து அருளே என்பதற்கு பொருள், சிலர் நம் பெருமான் விளையாடி திரியும் பிள்ளை பருவத்திலே நடராஜபதி வந்து மணந்து கொண்டு விட்டதாக குறிக்கின்றனர். வேறு சிலர் ஆடல் புரிந்து கொண்டே இருக்கும் அவர் உலகுயிர்களை எல்லாம் ஆட்டி வைத்து கொண்டும் இருக்கின்றார். அப்படி உயிர்களை ஆட்டி பக்குவ ஜீவான்ம தலைவியை தன் மனவாட்டியாகவும் மணந்து கொண்டு விளங்குகின்றாராம் அருட்பெரும் செயலாலே. வள்ளல் பெருமானை இப்படித்தான் அம்பலத்தில் ஆடிக்கொண்டு ஆட்கொண்டும் மணந்து கொண்டும் உள்ளாராம். இவை எல்லாம் அறிவாலே ஆய்ந்து காண்பனவே. அருளாலே உள் தோய்ந்து உணர்ந்து கொள்ளும் போது காண்கின்ற பொருள் வேறு. அது யாதெனில், அகண்ட பெருவெளியிலே அனாதியே நிரம்பி உள்ளவர் நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இவர்தம் அருள் உண்மை அனுபவம் வெளிப்பட வேண்டி இந்த அகண்ட பெருவெளியிலே யாவுமாய் தோன்றி செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். இந்த அருள் இயல் செயல்பாடே அருள் ஐந்தொழில் என்னும் திருநடனச் செயலாக கூறப்படுகின்றதாம். அவர்தம் அருளே நாமாய் இன்று உணர்ந்து நின்று அவர்தம் அருளே
நாமாய் என்று உணர்ந்து நின்று அந்த அருளை கொண்டே அவரது இந்த உண்மையை எல்லாம் அறிகின்றோம். ஆகையால் உண்மையில் நாம் யார்? ஆகையால் உண்மையில் நாம் யார் என்றால் அவரோடு என்றும் அத்விதமாக இருக்கும் பிரிவற்ற அவருடைய அருளே அன்றி வேறு எதுவும் அல்லவாம். இது முக்கியம், மிக முக்கியம். மீண்டும் கவனமாக கவனிப்போம். உண்மையில் நாம் யார் என்றால் அவரோடு என்றும் அத்துவிதமாக இருக்கும் பிரிவற்ற அவருடைய தன்மை ஆகிய அருளே அன்றி வேறு எதுவும் அல்லவாம் நாம். திருவருட்செயல் வெளிப்படாத போது, பஞ்சகிருத்தியம் தொடங்காத போது, அகண்ட வெளி முழுதும் அகண்ட ஒளிமயமாகத்தான் இருப்பதாம். அந்த ஒளியில் அருள் மறைந்து அடங்கி கிடக்கின்றதாம். ஐந்தொழில் செயல் வெளிப்பட்டதும் தன் அருளை பிரபஞ்சத்தில் விளங்கச் செய்ததும் திருமணம் கொண்ட செயலாம். அனாதியே உள்ள அவர் நம்மையும் அனாதியே மணந்து கொண்டுள்ளார். இதுதான் ஆடையிலே நம்மை மணந்துள்ள உண்மை. மணத்தல் என்றாலே கலத்தல், புணர்தல், மன்றல், ஒன்றல் என்று பொருள் ஆகும். இப்படி ஒன்றிய நிலையே பேரின்பமாம், பிரிவு துன்பமே. அகநிலையில் எப்போதும் பதியோடு கூடி சுகித்திருக்கின்றோம். அகநிலையில் நாம் எப்போதும் பதியோடு கூடி சுகித்திருக்கின்றோம். புறத்தேதான் அபக்குவத்தால் உண்மை அறியாது தேகம் நாம் என்ற பொய்மை உணர்வால் பிரிந்து இருந்து துன்புறுகின்றதாக உள்ளோம். இப்போது பக்குவமான ஒரு ஆன்மா நம் வள்ளலார் சத்விசாரத்தால் உண்மை கண்டுதான் இப்படி ஆடையிலே எனைமணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே என்று வேண்டிக் கொள்ளுகின்றார். விசார சாதனா நிலை இருந்து வேண்டும்போது இப்படி புறம் நின்று துதிக்கின்றவர் விசார முடிவில் சாத்தியானுபவத்தில் அப்பதியோடு இரண்டர நின்று தன் அருட்பெருமன விசேடத்தை புறத்தெங்கும் பரப்புகின்றார். அவர் செயல் இவர் செயலாகி எங்கும் நிரம்பும். தயவு. அடுத்ததாக அகவல் வரிகள் 1399 1400. கலைப்பெற கிடைத்த கருணை நன்னீரே, கலைப்பெற கிடைத்த கருணை நன்னீரே, இலைப்பெற வாய்த்த இன்சுவை உணவே, இலைப்பெற வாய்த்த இன்சுவை உணவே. அருள் விளக்கம். ஒருவன் இவ்வுலகில் வாழ்வதற்கு உயிர்காற்றுக்கு அடுத்தபடியாக நீரும் அடுத்து சோறும் வேண்டியுள்ளன. உயிர்காற்று இயல்பாகவே இந்த நில உலக மேற்பரப்பில் எங்கும் பரவி நின்று தானாகவே உயிர்களுக்கு பயன்பட்டு வருகிறது. ஆனால் தண்ணீர் உலகில் எங்கும் எளிதில் கிடைக்கும்படி திருவருளால் நீர்நிலைகளை இயற்கை அமைத்து உள்ளது. மனிதன் எளிதில் பெற்று விடாய் தெத்து கொள்ளலாம். இதற்கு மேல் சோறு அல்லது உணவு சிறிது முயன்று பெற வேண்டியதாய் இருக்கின்றது. முயன்று பெற்ற உணவை உண்டு வாழ்வது நன்று. அப்படி முயல முடியாதவர்களுக்கு முடிந்தவன் உதவுதல் கடமை. ஒருவன் உணவு இல்லாமல் பல நாள் உயிர் வாழ முடியும். தண்ணீர் இல்லாது 1-2 தினம் இருந்து வாழலாம். ஆனால் காற்று இல்லாது அதிக நேரம் இருக்க முடியாது. ஆதலின் காற்றை மட்டும் தடைபடாது வழங்கி கொண்டுள்ளார் நம்பதி. கருணை வான் சுரந்து
நன்னீரை பருக கொடுத்து நம் சோர்வை போக்குகின்றார் நம்பதி. நற்சுவை உணவை நாம் பெற வழங்கி நாம் இளைத்திடாத வண்ணம் தழைத்திடச் செய்கின்றார். உலகில் மக்கள் வாழ உண்டியும் நீரும் தேவை. கடவுள் கருணையால் கிடைக்கச் செய்துள்ளார். இவன் இந்த உண்டியால் மட்டும் மனிதன் மேன்மையடைந்திட முடியாது. மனத்தின் உள்ளொளியாயிருக்கின்ற கடவுள் கருணை அல்லது கடவுள் தயா ஓர்மையாலே கண்டுகொள்ளப்படுகின்றது. அதனை பரோபகார செயல் மூலம் வெளிப்படுத்தும் போது உள்ளத்தில் அந்த தயா சக்தி அல்லது அருள் அனுபவம் உண்டாகின்றது. இந்த அருள் அனுபவம் அகத்தில் பெருக பெருக இந்த அருள் அனுபவம் அகத்தில் பெருக பெருக உயிரிலும் உடலிலும் களைப்பும் இளைப்பும் குறைந்து ஒழிய ஜீவகலையும் தெளிவும் ஏற்படுகின்றன. இவற்றால் மாய பசி தாகம் முதலியன மறையும். ஆகவே உலகில் புறத்தே கிடைக்கப் பெறுகின்ற நீராலும் சோறாலும் அப்போதைக்கு விடாயும் பசியும் நீங்க பெற்று நன்கு விளங்க முடிகின்றது. இதற்கு மேல் அகத்தே கிடைக்கப் பெறும் நம் அருட்பெரும் ஜோதிபதியால் கருணை நன்னீரும் அருட்சுவை அமுதும் பெற்று பசி தாகமற்று அருள் செயலோடு என்றும் வாழலாகும். அடுத்ததாக அகவல் அடிகள் 1401 1402. தென்னை வாய்க்கு இடைத்த செவ்வில நீரே தென்னை வான்பளத்தில் திருகு திம்பாலே தென்னை வாய்க்கு இடைத்த செவ்வில நீரே தென்னை வான்பளத்தில் திருகு திம்பாலே. அருள் விளக்கம். நீர் விடாயும் பசி களைப்பும் ஒருங்கே தீர்க்க வல்லது நல்ல இளநீராகும். செவ்வில நீரின் சுவைமிக்க நன்னீர் பருக மதுரமாய் இருப்பதோடு உடலில் குளிர்ச்சி உண்டு பண்ணுவதற்கும் தேக சுகத்திற்கும் அனுகூலமாய் உள்ளதாம். நல்ல முதிர்ந்த தென்னம்பழம் நெற்று தேங்காயை உடைத்து திருகி பால் பிழிந்து பருகினால் நற்பலன் உண்டாம். அப்பால் சுவை மிக்கது. இயற்கையில் தாவரத்திலிருந்து புலை நின குணம் அற்ற சுத்த சத்து பொருளாய் உள்ளதாம். உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்து கொலைவிளையற்ற இயற்கை வழியில் கிடைக்க பெறுகின்றது இந்த தேங்காய் பாலால். உலகியலார் தென்னம்பாலும் மதுவும் விரும்பிக் கொள்ளுவர். அருள்நிலை பெற்றோர்க்கு அருள் அமுதே உணவாகும். இது மாங்காய் பாலாக புனைந்து கூறப்படுகின்றது. சித்தர் நூலில் மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்பவர்க்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி என்று கேட்கின்றார் குதம்பை சித்தர். தேங்காய்ப்பால் புற உணவில் சிறந்த ஒன்றே எனினும் அதனை விரும்பிடார்கள் அருள் ஞான சித்தர்கள். ஏனெனில் இவர்கள் துரியமலை மேல் இருந்து அங்கு அனுபவப்படும் அருட்ஜோதி அமுதம் கொண்டு வாழ்வோர் ஆவார்கள். இந்த அருள் ஒளி அமுதமே மாங்காய்ப்பால் ஆகும். நம் முக்கணிகள் வாழை மா பலா முறையே ஞான பிரணவ சுத்த தேகத்தை குறிக்க கொள்ளுவர். இதில் நடு உள்ளது மாங்கனி பிரணவ தேகத்தை சுட்டுவது. ஓங்கார வடிவமானது அருள் ஒளியை குறிப்பதாம். இந்த அருள் ஒளியே மாங்காய்ப்பாலாக கூறப்பட்டதாம். பால் என்ற சொல்லுக்கு அறிவு விளக்க ஜோதிப்பால் என்று பொருள் காண்பர் உண்மை கண்டோர். நம் பெருமான் அருள் ஒளியைத்தான் உளம் கொண்டு அதன்
ஏகதேச பொருள்களாக ஒவ்வொன்றையும் கண்டு கண்டு போற்றிக் கொள்ளுகின்றார். அப்படித்தான் தென்னையின் செவ்வில நீரையும் தேங்காயின் இனிய பாலையும் கண்டு உன்னின்று அது அதுவாக விளங்குகின்ற அருட்ஜோதியையே துதிக்கின்றார். வாழைப்பழம் உண்ண வாய் நோவும் என்று சொல்லி தாழை பழத்திற்குத்தான் அலைவர். வாழைப்பழம் உண்ண வாய் நோவும் என்று சொல்லி தாழை பழத்திற்குத்தான் அலைவர் என்றதிலும் மருள் மாந்தரின் அறியாமையால் நல்லதை வெறுத்தலும் நல்லது அல்லாததை விரும்பலும் காண்கின்றோம். இதில் வாழ்வு தரும் அருள் ஞானக்கனியாக விளங்கும் வாழைப்பழத்தை வெறுக்கின்றவன் தாழை ஆகிய தென்னம்பழத்திற்காக தாழ்ந்த புலன் இன்பத்திற்காக அலைகின்றானாம். மக்கள் புலன் அவா நீக்கி புறப்பொருளுக்காக வீணில் அலைந்து கெடாது திருவருள் கூட்டி வைப்பதை அருள் ஒளியில் கண்டு ஒருவாறு தான் ஏற்றும் பிறருக்கு உதவியும் நலம் காண வேண்டுவது நம் பதி ஆணையாம். அடுத்ததாக அகவல் வரிகள் 1403 1404. நீர்நசை தவிர்க்கும் நெல்லியம் கனியே, நீர்நசை தவிர்க்கும் நெல்லியங்கனியே, வேர்விலை பலவில் மென் சுவை சுளையே, வேர்விலை பலவில் மென் சுவை சுளையே. உரை விளக்கம். நெல்லி ஒரு சிறந்த மூலிகையாகும். இது வாத பித்த சிலேத்துமத்தை சமணமாக்கும் தன்மை கொண்டதாம். மேலும் இது தண்ணீர் தாகத்தையும் நாவின் வறட்சியையும் அரோசிகத்தையும் குடற்புண்களையும் மாற்றி உடல் வளர்ச்சியை தரும். துவர்ப்பு, இனிப்பு, புளிப்புடன் கூடிய சுவையும் கந்தக சத்தும் நிறைந்துள்ளதுமாம். இதுபோன்ற குண இயல்பும் தன்மையும் பயனும் உலகம் அறிந்துள்ளது. இவை யாவும் நம் அருள் ஒளிப்பதியின் ஏகதேசமாய் காண்கின்றோம். சுத்த சன்மார்க்க நிலையில் ஆதலின் இந்நெல்லிக்கனியின் மூலமாக அந்த அருள் ஒளி பரம்பொருளின் விசேட இயல்பை ஒருவாறு ஆய்ந்து கொள்ளலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி என்பது நமது உள்ளம் ஆகிய அகம் என்னும் ஆன்மாவை அனுபவம் ஆகிய கரத்தில் பெறுவதை குறிப்பதாக கொள்ளலாம். இது முக்கியம். உள்ளங்கை நெல்லிக்கனி என்பது நமது உள்ளமாகிய அகம் என்னும் ஆன்மாவை அனுபவமாகிய கரத்தில் பெறுவதை குறிப்பதாக கொள்ளலாம். தாத்திரி என்பது நெல்லிக்கு ஒரு பெயர். இது அருள் அனுபவத்தில் திரிதேக சித்தியை வழங்குவது என்ற பொருளில் வந்துள்ளதாம். முக்கனியினும் மிக்கது இது என்பர். அன்றியும் இந்த ஒரு நெல்லி 3 ஆப்பிள் கனிக்கு ஒப்பாகும் என்றும் கூறப்படும். சன்மார்க்கத்தில் இக்கனியின் அனுபவம் அவா என்னும் பிறவிக்கு காரண நீர்நசையை போக்கி அருள் அமுதமாய் விளங்கி இறப்பை ஒழித்து முத்தேக சித்தியோடு வாழ வைப்பதை குறிப்பதாய் கொள்ளலாம். அடுத்து நம் அருட்பதி வேர்பலாவின் நற்சுவை சுளைக்கு ஒப்பு நோக்கி பார்க்கப்படுகின்றது. பலாமரத்தின் அடிப்பகுதியில் முளைத்து வெடித்து நறுமண நற்சுவையோடு மென்மை கொண்டு விளங்குவது பலாவின் சிறந்த இனக்கனியாகும். இந்த சிறந்த இயல்புகளை தந்து விளங்கச் செய்கின்ற நம் அருட்பெருஞ்சோதியின் இயல் எவ்வளவு சிறப்புடையது என்று எண்ணி எண்ணி அதனை அறிந்து அடைய அந்த அருட்பெருஞ்சோதிக்கே அடைக்கலமாகின்றோம் நாம்.
அடுத்ததாக அகவல் அடிகள் 1405 1406. கட்டுமாம்பழமே கதலிவான் பழமே, கட்டுமாம்பழமே கதலிவான் பழமே, இட்டன சுவைசை இளந்தயங்கனியே, இட்டன சுவைசை இளந்தயங்கனியே. உரை விளக்கம். ஒவ்வொரு பொருளிலும் ஏகதேச கடவுள் விளக்கத்தை கண்டு போற்றும் தெளிவு பெற்றவர்கள் முக்கணியில் நம் முதல்வன் அம்சத்தையே சுவைக்காதே சுவைத்து பயன் பெறுகிறார்கள். முன்னடியில் முக்கணியில் ஒன்றாகிய பலாவை கூறி இங்கு மாவும் வாழையும் குறிக்கப்படுகின்றன. கட்டு மாங்கனியும் கதலியின் கனியும் சுவையிலும் மனத்திலும் குணத்திலும் சிறந்தனவாம். இனி இளந்தயம் கனியும் அக்கடவுள் சுவையின் விளைவாகவே கண்டு ஓதப்பெறுகின்றது. இக்கனியின் சிறப்பும் இம்மரம் இலை வேர் இவைகளின் ஔஷதி தன்மைகளும் தெய்வாம்சத்தை தெளிவிப்பனவாய் உள்ளனவாம். சிறந்த கனியின் சிறந்த தன்மைகளை கூறியுள்ளது திருவருட் சக்தியில் யாவும் எல்லாவற்றிற்கும் மேலும் பேராற்றல் உண்டு என்றும் அதனை அடைதலே குறிக்கோளாய்க் கொண்டு மேற்செல்ல வேண்டும் என்று உணர்த்தவே ஆகும். மற்றபடி பழ வர்க்க விளம்பரத்திற்கும் மருத்துவ விளம்பரத்திற்கும் அல்லவாம். ஆகையால் இக்கனிகளை பெரிதாய் முக்கியமாய் கருதி கொண்டு பற்றுடன் விரும்பி ஏற்று சுகம் காண முனைதல் கூடாது. ஏகதேசம் எப்பொழுதாவது கிடைக்க பெற்றால் கொள்ளலாம். இவைகளை உட்கொள்ளும் போது இவற்றின் இயல்புகளே இவ்வளவு நயமாய் தோன்றுகின்றதே. இதனினும் விவரிக்க முடியாத சிறப்புடைய தெய்வ நலம் தரு அருட்ஜோதியின் இயல்பு எப்படி இருக்குமோ என்று நினைந்து நினைந்து அந்நலம் பெற தயவோடு முயலுவோம். தயவு அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். திருச்சிற்றம்பலம்.